என்று கேள், நானும் சாதிக்க வேண்டும் என்று கேள், நானும் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று கேள். இனி நான் தரையில இருக்க கூடாது, இந்த ஜலத்தின் மேல நடக்க எனக்கு கட்டளையிடும் நீரேயானால், இந்த ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும் சுவாமி. நீவே ஆதின்றே நீரின் மேல நடந்த எனக்கு கட்டளையிடும். கேளுங்க 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 கேளுங்க. நீரேயானால், நீரேயானால் இந்த வார்த்தையின் சத்தம் சபைக்குள்ளாக பொங்கி எழும்பட்டும். நீரேயானால், நீரேயானால் என்னை தேடி வந்தது நீரேயானால், என்னை கைப்பிடித்தது நீரேயானால், என்னை ரட்சித்தது நீரேயானால், என்னை பேர் சொல்லி அழைத்தது நீரேயானால், என் குடும்பத்தை தந்தது நீரேயானால், எனக்கு பிள்ளையை தந்தது நீரேயானால், என் பிள்ளைகள் இந்த ஊழியங்கள் இனி ஜலத்தின் மேல நடக்கட்டும், இனி ஜலத்தின் மேல நடக்கட்டும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க 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 இந்த ஜெபங்கள் ஒருவர் அங்கீகரிக்கிற நேரம் இது. இந்த உபவாச நாட்கள் சாதாரணமானதல்ல. ஜெபங்கள் கேட்கப்படுகிற நாள், ஜெபங்கள் அங்கீகரிக்கிற நாள். நீரேயானால் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வானங்கள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், வானங்கள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் ஜெபத்தை கேட்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு தெய்வீக மகிமை எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறது, எங்கள் நடுவில் அசைவாட ஆரம்பித்து விட்டது. எங்கள் நடுவில் தேவாவியானவர் சிலரை இழுத்து கொண்டு போக போகிறீ. நீ கரையில நடக்கிறவன் அல்ல, நீ வனாந்திரத்தில் நடக்கிறவன் அல்ல, நீ உலக பிடியில ஜீவிக்கிறவன் அல்ல. இதோ நான் நடந்த, இதோ நான் செயல்பட்ட அந்த அதன் மேல் உன்னை நடக்க பண்ணுவதற்கு உன்னை நான் கட்டளையிடுகிறேன். ஏய் வா சாம், வா சாம் ஜபதுரை, வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். லிபகபகந்தன துடபந்தன நிமகம்பன திடபடதி ரீமன சந்தன பிரௌடன ரெபலபலதிய பிராடலதி. கரையில நடந்தது போதும், சாதாரணமை நடந்தது போதும், சாதாரணமை ஜீவித்தது போதும். இதோ ஒருவர் உன்னை இதுவரைக்கும் நடந்தீராத, இதுவரைக்கும் நடந்தீராத, இதுவரைக்கும் கால் வைத்திராத சில அபிஷேகத்திற்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். இதோ வார்த்தைகளை கட்டவிழ்க்கிறார், வல்லமையை கட்டவிழ்க்கிறார், கிருபைகளை கட்டவிழ்க்கிறார். அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. இதோ சில பேர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி ஊற்றப்படுகிறார், இந்த ராத்திரி ஊற்றப்படுகிறார். ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீரேயானால், நீரேயானால் ஆண்டவரே, நீரேயானால் பிளஸி ஜெபிமா. நீரேயானால், நீரேயானால், நீரேயானால் ரீமகபகபந்தன துடமனா Ramana Sabagabala Baladura Labala Ribagabagabagabada Sabalabalabadu Rasmanadana Tandara Baudana Rigandana Mana Tudabalabala Turalabaladi Ribalabala Turalabaladia Yenale Yeno Yellare Pola Padaval Amarandurka Mudila Yenale Yeno Yellare Pola Sapata Vitla Irka Mudila Yenale Yeno Yenakavela Irkane Sakapoga Sola Sola Mudila Yenay Miri the Urivati or Irvati or Jabatrke Yenay Miri Katari Ilitu Konda Bandadirka காரணம் என்ன? நீ எல்லாரை போல படவில் அமருகிறவன் அல்ல. ஓ 11 பேரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது ஒருவன் ஜலத்தின் மேல நடந்த அந்த அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் சபையில தருவதற்காகவே இங்க சிலரை கர்த்தர் இழுத்து கொண்டு வருகிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து, கைகளை தட்டி வாய்களை திறந்து லிமன கம்பன திடபண்டனா ரபலபலபல தூரலா சேஃப்ரோ Riman Hasafretos man. Hallelujah. கவனிங்கள், இயேசு ஜலத்தின் மேல நடந்து வருவதை 12 சீடர்களும் கண்டார்கள். ஆனா 12 பேர்களில் 11 பேரும் வேடிக்கை பார்க்கிறார். ஜலத்தின் மேல் நடந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயற்கை ஆளுக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காற்றின் மேல நடந்த கொந்தளிப்பின் மேல் நடந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த பேதுருவுக்கு இந்த ஸ்தோத்திரம் பிடிக்கல, இந்த பேதுருவுக்கு இந்த ஸ்தோத்திரம் பிடிக்கல. இவன் பேதுரு பார்க்கிறார், எனக்கு ஏனோ இயேசு நல்லவர் என்று சொல்ற அந்த வாழ்க்கை வேணாம், இயேசு நல்லவர் என்று நிரூபிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்.
இயேசு நல்லவர் என்று சொல்ற வாழ்க்கை வேணாம். இயேசு நல்லவர் என்று காண்பிக்கிறவர் எனக்கு வேணும். இயேசு பெரியவர் என்று சொல்லுகிற வாய் வேண்டாம். இயேசு பெரியவர் என்று நிரூபிக்கிறவர் ஊழிய வேணும். இயேசு ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்றவன் வேணாம். இயேசு என்னை ஆசீர்வதித்தார் என்று நிரூபிக்கிறவன். ரபகந்தனமனா கைகளை தட்டி வாயை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்றைக்கு அதே தேவன் இவ்வளவு நாளாய் சொன்ன நம்மை இனி கர்த்தர் செயல்படுத்த வைப்பாராக. இதுவரைக்கும் சொன்ன நம்மை இனி கர்த்தர் செயல்பட வைக்கட்டும். லிபகம்பன தடகந்தன ரிபலபல துரலம்பன தாரலதி அநேகரை தேடி ஒரு தேவ அசைவாடுதல். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள், ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து வா என்று கட்டளையிடவில்லை. ஒரே ஒருவனை பார்த்து சொல்றார், நீ வா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருவேளை தேவ சத்தங்களை கேட்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்க வார்த்தைகளை கேட்கும் பொழுது எல்லாருக்கும் அழைப்பு வரலாம், எல்லாருக்கும் இயேசு நடப்பது போல தெரியலாம். ஆனா எல்லாருக்குள்ள அந்த வாஞ்சை வராது. யாரோ ஒரு சிலருக்கு அந்த வாஞ்சை வரும். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காக பேசுகிறார், இனி என்னால் அமர்ந்திருக்க முடியாது, நீரேயானால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று பேதுரு ஜெபித்தது போல் இந்த 15வது நாள் ராத்திரியில் எவர்கள் எல்லாம் ஜெபிக்க தொடங்கி விடுகிறார்களோ, நிச்சயம் நான் சொல்லுகிறேன், இந்த 21 நாள் உபவாசம் முடிந்த உடனே இதுவரைக்கும் நடந்திராத, இதுவரைக்கும் கால் வைத்திராத, இதுவரைக்கும் முயற்சித்திராத, எந்த கடல் பயப்பட வைத்தது, எந்த அலைகள் பயப்பட வைத்தது, எந்த வியாதி பயப்பட வைத்தது, எந்த சாபம் பயப்பட வைத்தது, இனி அது உங்க மேல இல்ல. இனி அதை உங்க காலின் கீழே மிதித்து சர்ப்பத்தையும் தேள்களையும் நசுக்க அதிகாரம் தந்த அந்த கிறிஸ்துவானவரை மகிமைப்படுத்தி அந்த ஜலத்தின் மேல நடக்க தேவன் அனுக்கிரகம் தருவாராக. ஒருவன் இந்த ஜலத்தின் மேல நடப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவனுக்குள் விருப்பம் இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்தது? சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்தது? 11 பேருக்கும் இல்லாத ஒரு விருப்பம் ஒரு பேதுருவுக்கு இருந்ததனால தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, வா. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விருப்பம் நமக்குள் பற்றி எரிவது சத்தியமே. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். இனி நம்மை வா என்று தேவன் அழைப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரே ஒரு இந்த விருப்பங்கள் என்று வரும் பொழுது கர்த்தரினை நடத்தின அந்த ஒரு பாதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் இயேசுவை என்னுடைய 16வது வயதில் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். 16 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு வாரம், ஒரு 7 நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஃபர்ஸ்ட் டைம் நான் பைபிளை வாசிக்கிறேன். பைபிளை வாசிச்ச உடனே மார்க் 16 ஒரு வசனம் அழகாய் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் படிச்ச உடனே என்னையும் மீறி அந்த வார்த்தை என்னை ஏனோ ஈர்க்க தொடங்கி விட்டது. எனக்குள்ள அந்த விருப்பங்கள் வர ஆரம்பித்தது. நானும் எப்படியாகிலும் பிசாச துரத்தணும் என்கிற ஒரு ஆசை எனக்குள்ள கர்த்தர் உருவாக்க ஆரம்பித்தார். எனக்குள்ள பல கேள்விகள். அப்போஸ்தலர் தான் பிசாச துரத்தணுமா, மெய்ப்பர்கள் தான் பிசாச துரத்தணுமா, இல்ல பாஸ்டர் தான் பிசாச துரத்தணுமா என்று கேட்டார். சத்திய வேதம் உரைக்கிறது, எவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தந்தது நிமித்தமாய் அவர்கள் எல்லாரும் பிசாசுகளை துரத்துவார். இந்த வார்த்தை எனக்குள் வர வர அந்த விருப்பம் எனக்குள் அதிகமாய் மாற ஆரம்பித்தது. 16வது வயதில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாகிலும் நான் பிசாசுகளை துரத்தணும், எப்படியாகிலும் பிசாசுகளை துரத்தணும் என்று ஒரு ஜெபம் அதிகமாய் ஒரு வாரம் அதிகமாய் நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் படிக்கிற ஸ்கூல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு அண்ணா ஒரு ஜெபத்தை நடத்துவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இயேசுவை பத்தி சொல்லுவார்கள்.
அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அந்த அண்ணா வரல. என்னை தொடர்பு கொண்டு சொல்றாங்க, தம்பி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னால வர முடியாது, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நீ நடத்து அப்படின்றாரு. நான் என்ன செய்றேன், நான் படித்த ஸ்கூல்ல 8, 9, 10, 11, 12 படிக்கிற எல்லா அண்ணன் தம்பிமார்களை எல்லா கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு எல்லாரும் முட்டி போட்டு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே வா வெளியே அப்படின்றேன். 12வது படிக்கிற அண்ணன் தட்டி சொல்ற, தம்பி எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஞானம் வரும்னு ஜெபம் பண்றேன்னா பேய் வரும்னு ஜெபம் பண்ற அப்படின்றாரு. நான் எனக்குள்ளாரே நான் சொல்றேன், உனக்கு உன் பாடு, எனக்கு ஏன் பாடு, எனக்கு யார் தான் வரணும், பேய் தான் வரணும். மறுபடி கண்ணை மூடி பொல்லாத பிசாசே நீ எங்க ஒளிஞ்சு மறைந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வா வெளியே அப்படின்ற. நம்ப மாட்டீங்க, 16வதுல நான் பார்த்தேன் ஒரு பிசாசு கையை முறுக்கி தரையில ஓங்கி ஒரு அடி. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பிசாசுக்கு நாக்கு தொப்புள் வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு, கண்ணால நான் பார்க்கிறேன். 2வது ஒரு பிசாசு கண்ணில் கருப்பு கலரே இல்லை, எல்லாம் வெள்ளையா மாறி கை இரும்பு மாதிரி முறுக்கிட்டு இருக்கு. 3வது பிசாசு என் லைஃப்ல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, பல்லி மாதிரி செபத்துல நடந்துட்டு இருக்கு 3வது பிசாசு. 4வது பிசாசு பெஞ்சுக்குள்ள பாம்பு மாதிரி சபின்னு போகுது. 4 பிசாசு. இப்ப எனக்கு பயங்கர சந்தோஷம், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் யார் அனுப்பிட்டாரு, பேய் அனுப்பிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைனா எனக்கு பிசாசை ஓட்ட தெரியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு முறை எங்க பாஸ்டர் பிசாசை ஓட்டினார். என்ன பண்ணாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொன்ன கேட்ட உடனே அந்த பிசாசு ஒரு பேரை சொல்லிச்சு, இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு போ அப்படின்ன உடனே கீழே விழுந்து பிசாசு போச்சு. நானும் அதே போல நாக்கி இவ்வளவு தூரம் தொங்க இருக்கிற அந்த பிசாசு தலைமையில கை வச்சு இயேசுவின் நாமத்தில் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அந்த பிசாசு சொல்லுது, நான் தான் காளி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு போ அப்படின்றேன். அந்த பிசாசு மேல பார்த்து சொல்லுது, அடி வாங்குறதுக்குள்ள நீ ஓடிப்போ. நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரே சேம் ஆயிடுச்சு. மறுபடி கண்ண முடி இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு பா அப்படின்ன உடனே முட்டி போட்ட பிசாசுக்கு கோவம் வந்துச்சு போல. முட்டி போட்ட பிசாசு எழுந்து நின்று கையும் காலி இப்படி நீட்டிட்டு, நான் காளி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம். நானும் எனக்குள்ளார நானும் சொல்றேன், நானும் இன்னைக்கு காளி போல அப்படின்றேன். நான் சரி, இது ரொம்ப டெரரான பிசாசு, ஃபர்ஸ்ட் பயந்த பிசாசை துரத்தலாம் அப்படின்ட்டு கண்ணில் கருப்பு இல்லாம வெள்ளையா ஒரு பிசாசு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பிசாசு மேல தலைமையில கை வச்சு இயேசுவின் நாமத்தின் பேர் என்ன அப்படின்ற. அந்த பிசாசு சொல்லுது, நான் தான் ஏவல் வந்திருக்கிறேன். என்ன வந்திருக்கிறேன்? ஏவல். ஏவல்னா என்னது? மந்திரம், சூனியம், மாந்திரிகம், இப்படி ஏவி விடுகிற பிசாசு பேர் என்னது? ஏவல். 16 வயசுல அந்த ஏவல்னா எனக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கு ஏவல்னா என்னன்னு தெரியாது. அப்பதான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டைம் பைபிளை வாசிக்கிறேன். நான் என்ன நினைச்சேன், எனக்கு ஆதாம தெரியும், ஏவாள தெரியும். பொல்லாத ஏவாளு சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு செத்து போய் இப்ப பேயா வந்துட்டா போல. இயேசுவின் நாமத்தில் ஏவாளு, ஆதாம் எங்க அப்படின்னு கேட்கிறேன். பள்ளி மாதிரி நடந்த பிசாசு பின்னாடி திரும்பி பார்த்து, யாரா இந்த கிறுக்கன்ற மாதிரி எனக்கு பயம். ஏவாளு முட்டி போட்டுட்டு இருக்கு, ஆதாம் பள்ளி மாதிரி நடக்கிறா, நடுல பாம்பு வர. ஏதேன் தோட்டத்தை கெடுத்த 3 பிசாசு வந்துச்சுரா. இயேசுவின் ரத்தம். பயத்துல தான் அதெல்லாம் வரும். சுடுகாடு பக்கத்துல போனாதான் ஒரு சத்தம் வரும், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர். அப்படி வரும் தானே. அப்ப நானும் இந்த பயத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம். ஐயோ தெரியாம பிசாசு கூப்பிட்டுட்டோம். சாதாரண பிசாசு வந்தா கூட பரவாயில்ல, ஏதேன் தோட்டத்தை கெடுத்த ஆதாமு ஏவாளு பாம்பு வந்துச்சுரா அப்படின்ட்டு போன் எடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு அண்ணா வருவார் பாத்தீங்களா, அந்த அண்ணாக்கு போன் பண்ணா, பிரைஸ் அண்ணா பிசாசு வான்னு சொன்ன பிசாசு வந்துச்சுன்னா அப்படின்னு உடனே அவர் சொல்ற, தங்கம் எனக்கு 31 வயசு ஆயிடுச்சு, நானும் இன்னும் பிசாசு நேருக்கு நேரா பார்க்கல. 16 வயசுல நீ துரத்துடைய ஸ்தோத்திரனா போனை வச்சுட்டாரு. மறுபடியும் போனை பண்ணி சொல்றேன், பிசாசு எல்லாம் வந்தது உண்மைதான், சாதாரண பிசாசு அல்ல, ஆதாமு ஏவாளும் சர்ப்பம் 3 ஒண்ணா வந்திருக்கு, தயவு செஞ்சு வாங்க. இவருக்கு புரியல, ஆதாமு ஏவாளு பாம்பா, சரி 5 நிமிஷம் வரண்டான்னு போனை வச்சாரு. நான் 5 நிமிஷம் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 என்று 5 நிமிஷம் கழிச்சு போன் எடுத்து காதல வச்சா, நீங்கள் தொடர்பு கொள்ற என் சுவிட்ச் ஆஃப் ஆகி உள்ளது. இப்ப என்ன எப்படி இருக்கு எனக்கு 16 வயசுல. இப்போ பிளான் பி என்ன? பிளான் பி, எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ECA திருச்சபை, பாரம்பரிய திருச்சபை இருக்கு. நான் என்ன பிளான் பண்றேன், நேரா போய் கேட்டை லாக் பண்ணி எங்க பாஸ்டர் கூட்டிட்டு வந்துடலாம் என்று பாஸ்டர் கூப்பிட கேட்டு கிட்ட போனா, எனக்கு முன்னாடி பாம்பு மாதிரி வந்த பிசாசு கேட்டை லாக் பண்ணி எங்க போறேன்.
நான் சொல்லுப்பா அவன் நாக்கு இவ்வளோ தூரம் தொங்குது தானே, நான் போய் எங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த பிசாசு என்னை பார்த்து சொல்லுது, உன் பேர் என்ன அப்படின்னு என்னை பார்த்து கேட்ப. நான் ஞானஸ்தானம் எடுக்கல, என்னுடைய பேர் முருகன். நான் சொன்னேன் என்னுடைய பேர் முருகன் அப்படின்னு. உடனே பிசாசு சொல்லுது, என் பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் தான் லூசிஃபர். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் முதல் அந்த பேரை நான் கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 7 நாள் ஒரே வாரம் தான் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பிசாசுடைய ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் பேரு தான் லூசிபர். இந்த பேரை கேட்டவுடனே எனக்குள்ள நானே திட்டிக்கிறேன், போய் பெரிய பிசாசை கூப்பிட்டியடா, சின்ன பிசாசை கூப்பிடாம இவனை போய் கூப்பிட்டு எனக்குள்ள புலம்பல் பயம் வருகிறது. இந்த பிசாசு சொல்றா, நான் தான் உன்னுடைய ஜனத்திற்கு கடனை தருகிறவன், வார்த்தை கேட்காதபடி மந்தத்தை தருகிறவன், வாலிபர்கள் வாகனத்தில் வேகமாய் போக வேண்டும் என்று தூண்டி விடுகிறவன், கடனி எண்ணத்தை தந்து தற்கொலை செய்ய வைக்கிறவன். இப்படி பிசாசு பல காரியங்களை முகமுகமாய் எனக்கு முன்பதாய் சொல்லி அடிக்கிறது போல ஒரு வீரியத்தோடு எனக்கு முன்னாடி வரும் பொழுது எனக்குள் ஆவியானவர் ஏவ துவங்கினார். விசுவாசிகள் செய்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 16வது வயதில் அந்த ஆசை, அந்த விருப்பங்கள் எனக்குள் அதிகமாய் பொங்கினபடியால் அந்த பிசாசை பார்த்து நான் சொன்னேன், நீ யாரா வேணுமா செய்யிரு, சத்திய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பத்தை தேள்களை மிதிப்பீர்கள், ஓ சத்துருடைய சகல வல்லம் மேற்கொள்வீர்கள், கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று பிசாசுடைய முகத்துக்கு முன்னாடி சொல்ல சொல்ல அந்த பிசாசனை பார்த்து கொஞ்சம் பின்னாடி காலை எடுத்து வச்சு சொன்னான், நான் இவங்களை விட்டு போறேன், நான் இவர்களை விட்டு போகணும்னா உங்க பக்கத்துல ஒருவர் இருக்கிறாரு, அவரை போ சொல்லு, நான் போறேன். என் பக்கத்துல பார்த்தா யார் உள்ள கேட்கிற, யார் என் பக்கத்தில் இருக்கிறா? பிசாசு சொல்லுது, அன்றைக்கு சிலுவையில் ஒருவர் ரத்தத்தை சிந்தி என் தலையை நசுக்கி என் வல்லமை எல்லாம் ஒருவர் உரிந்து கொண்டாரு, அவரும் பக்கத்தில் இருக்கிறார், போ சொல்ல, நான் போறேன். இப்ப எனக்குள் இருக்கிற விருப்பங்கள் அதிகாரமாய் மாறி, பொல்லாத பிசாசே இவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ என்று சொன்ன மாத்திரத்தில் 16வது வயதில் எல்லா பிசாசுகளும் தொப்பு தொப்புன்னு விழுந்து எல்லா பிசாசுகள் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய விருப்பங்கள் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. நம்முடைய விருப்பங்களை கண்டவர் தான் நம்மை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு டிசிஷனை தேவன் வைக்க முடியும். ஆமென் சொல்ல முடியுமா? அன்பு தேவ மனிதன் சொன்னது வண்ணமாய் யாபேசை பெற்ற தாய் துக்கம் என்று சொன்னது. ஆனா யாபேசுக்குள்ள ஒரு விருப்பம், எனக்கு இந்த துக்கம் வேண்டாம், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்த ஜெபத்திற்கு பரலோக தேவன் பதில் கொடுக்க தொடங்கினார். மலடியா இருந்த அண்ணாளுக்கு ஒரு விருப்பம், என்னால மலடியா என்னால இருக்க முடியாது, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தரணும், அந்த குழந்தை நான் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். இப்படி யாருக்குள் விருப்பங்கள் பெருக தொடங்கினதோ அந்த விருப்பங்களை தேவன் செயல்படுத்தினார். அல்லேலூயா. கவனிங்கள், இந்த விருப்பங்களை கண்டவர் தான் ஒரு சாதாரணமான மனிதனை இயற்கை மேல் நடக்க பண்ணுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நமக்குள் ஒரு நாளும் சாதாரணமான ஆசைகள் வரக்கூடாது. இதுவரைக்கும் யாரும் நடந்திராத அந்த ஜலத்தின் மேல நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று ஜெபிக்கணும். எனக்கு நீங்க பிள்ளையை தந்தது உண்மை என்றால், எனக்கு ஒரு குழந்தையை தந்தது உண்மை என்றால், இதுவரைக்கும் என் தலைமுறையில யாரும் படிக்காத ஒரு படிப்பு என் பிள்ளைகளுக்கு நீங்க தரணும். எனக்கு சரீரத்தை தந்தது நீரேயானால், ஓ பிரெயின் டியூமரே ஆனாலும் இந்த சரீரத்தை நீங்க தந்தது உண்மை என்றால், இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத ஞானம், அறிவு, புத்தி தந்து ஜலத்தின் மேல நடக்க பண்ணும். இன்றையிலிருந்து நம்முடைய ஜெப குறிப்புகள் மாறட்டும். என்னை அழைத்தது நீரேயானால், என்னோடு கூட இருக்கிறது நீரேயானால், இதுவரைக்கும் நடந்திராத இடங்களில் கர்த்தர் என்னை நடக்க பண்ணும். ஹல்லேலூயா. இப்படி விருப்பங்கள் இருக்கும் பொழுது கண்டுக்கப்படாத ஒரு பேதுருவை எல்லாருக்கும் முன்பதாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் யார், விருப்பங்கள் யாருக்குள் இருக்கிறதோ கண்டுக்கப்படாதவர்களை அவர் எல்லாருக்கும் முன்பதாய் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எனக்கு அதிக நேரம் இல்லாதவரை நான் வேகமாய் இந்த வார்த்தையில சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். பின்னாடி இருக்கிறவனை விருப்பம் என்கிற ஒன்றை கண்டது நிமித்தமாய் எல்லாருக்கும் முன்பதாய் தேவன் கொண்டு வருகிறார். உங்களுக்கு புரியும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எல்லாரும் வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம்
அதனுடைய 15வது வசனம். கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் 15 வாசிங்கள். 19. கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் அவர்களை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண சொன்னார். சம்பவிப்பதாவது, ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். அல்லேலூயா. ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால் படியிராத, அவனை முத்தம் செய்திராத வாய்கள் உடைய 7000 பேரை இஸ்ரவேலை கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் எல்லாருக்கும் பரிச்சயமானது. கவனிங்கள். எலியா என்கிறவன் கர்த்தருக்காய் வெகு வைராக்கியத்தோடு வாழ்ந்து யேசபேலுடைய சத்தத்திற்கு பயந்து ஒரு தூர இடத்திற்கு போய் மனக்கசந்து அழுது சூறைச்சடியில் படுத்து, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறும் பொழுது கர்த்தர் ஒரு தேவ தூதனை எலியாவுக்கு முன்னாடி அனுப்பி தட்டி எழுப்பி, இல்ல, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன்னுடைய ஓட்டம் முடியவில்லை, நீ எழுந்து புறப்படு போ என்று சொன்னவுடன் இரவும் பகலும் 40 நாள் ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் நடந்த பொழுது அங்கே கர்த்தர் முகமுகமாய் எலியாவுக்கு தேவன் தரிசனமானார். அப்பொழுது எலியா ஜெபித்த ஜெபங்கள் எல்லாரையும் இந்த பொல்லாத வல்லமைகள் அழித்து விட்டதே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் ஜனத்தை யார் மறுபடியும் நியாயம் விசாரிப்பா? என் ஜனங்களுக்கு யார் கர்த்தருக்கு உண்டான பயத்தை சொல்லுவா? நானும் போயிட்டேன்னா யார் என் தேசத்துல தேவனுக்காக வாழுவா என்று எலியா தேவனோடு புலம்பும் பொழுது கர்த்தர் எலியாவுக்கு தரிசனமாய் சொன்னார், இல்ல இல்ல, நீ புறப்பட்டு போ, சிரியாவின் மேல் ஆசைகளை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் மேல் யெகூவை அபிஷேகம் பண்ணி உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இப்ப இந்த எலியாவுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? எனக்கு ஆசைகள் யார் என்று தெரியும், அவர் அந்த சீரியா தேசத்தினுடைய படை தளபதி அவன். எனக்கு யெகூ யார் என்று தெரியும், யெகூ ஒரு பெரிய யுத்த வீரன். இப்ப எலியாவுக்கு ஒரு கேள்வி வருது, ஆசைகள் யார் என்று எனக்கு தெரியும், இந்த யெகூ யார் என்று எனக்கு தெரியும், யார் அந்த எலிசா? சாப்பாத்தின் குமாரன் யார் அந்த எலிசா? இப்ப தேவனிடத்தில் எலியா கேட்கிறார், 7000 பேர் என்று சொன்னீங்களே, அந்த 7000 பேர்ல எலிசா ஒருத்தன் இருக்கிறானா? கர்த்தர் சொன்னார், இந்த 7000 பேரை விட அவன் விசேஷமானவன், அவன் தான் தீர்க்கதரிசியை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். இப்ப எலியாவுக்கு புரியவில்லை, யார் அந்த எலிசா, யார் அந்த எலிசா? ஜெபத்தோடு கவனிங்கள், கர்த்தருடைய கட்டளை கவனிங்கள். முதலாவது ஆசைகளை அபிஷேகம் பண்ணணும், இரண்டாவது யெகூவை அபிஷேகம் பண்ணணும், மூன்றாவது தான் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். ஆனா இந்த எலிசா என்ற பேரை கேட்டவுடன் இந்த எலியா ஆசைகளை மறந்துட்டார், யெகூவை மறந்துட்டார். எலிசா யார் என்று எலிசாவை தேடி புறப்பட்டார். அல்லேலூயா. நீங்கள் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்கள். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அல்லேலூயா. கவனிங்கள். இப்ப எலியாவுக்கு ஆசை, யார் அந்த எலிசா? ஒரு பெரிய அபிஷேகம் ஒரு மனிதன் மேல இறங்கி வருமே, என்னை விட பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் ஒரு மனிதன் மேல வைக்கிறீரே. 50 தீர்க்கதரிசிகள் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அந்த 50 தீர்க்கதரிசி மேல அபிஷேகம் வராமல் 50 தீர்க்கதரிசிகளை தாண்டி இந்த அபிஷேகம் எலிசா மேல வருதே. யார் இந்த எலிசா என்று எலியா தேடி 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 எலிசாவை பார்ப்பதற்கும் போனால் அங்கே எலிசா என்கிறவன் 12வது ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். யார் மேல தெரியுமா தேவனுடைய கண்கள் இறங்கி வரும்? யாரை நம்பி தெரியுமா தேவன் அபிஷேகம் தருவார்? யாரை நம்பி தெரியுமா இயற்கை அப்பாற்பட்டதை கர்த்தருடைய ஆவியால் ஊற்றப்படும்? யாரை நம்பி தெரியுமா சால்வை இறங்கி வரும்? யார் மேல தெரியுமா தேவனுடைய அபிஷேகம் கிருபையா இறங்கி வரும் என்றால், எலியா பார்க்கும் பொழுது எலிசா வீட்டில் தூங்கவில்லை, மாறாய் 12வது ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அர்த்தம் என்ன?
ஆண்டவர் ஒரு நாளும் சோம்பேறிகளை தேடி போவதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் அமைதியானவனை தேடி போவதில்லை. ஆண்டவர் எனக்கு தந்தவைகளில் நான் உண்மையாய் இருக்கிறேன் என்று அந்த ஏர் மாடுகளை உழுது கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் எலிசாவை கண்டது. கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த 21 நாளும் நமக்கு பலன் இருக்கும் பொழுது அந்த பலத்தை தேவனுக்கு தராமல் அமைதியாய் இருந்தால் இந்த சால்வை நம்மள இறங்கி வராது சகோதரி. இந்த 21 நாளும் என்னால முயன்றதை நான் செய்வேன், அந்த ஏரை உழுவேன், நீர் பாய்ச்சுவேன், என்னால விதைக்க முடிந்ததை விதைக்கிறேன் என்று 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்த அந்த எலிசாவை தேடி எலியா வந்தது சத்தியமே. ஆனால் இன்றைக்கு ஏர் உழுது கொண்டிருக்கிற இந்த சபையில் கர்த்தர் எலியாக்களை அனுப்பி வார்த்தை அனுப்புகிறார், சால்வை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறது உண்மை என்றால் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஏரை உழுது கொண்டிருக்கிற எலிசாவின் மேல் ஓ எலியா சால்வை போட்டான், எலியா சால்வையை போட்டான். இப்போ ஜெபிக்க ஜெபிக்க இந்த 15வது நாள் ஏர் உழுது கொண்டிருக்கிறது யார்? ஏர் உழுது கொண்டிருக்கிறது யார்? என் நிலத்தை ஏர் உழுகிற, என்னுடைய நிலத்தை ஏர் உழுகிற. இனி கோபம் வேண்டாம், இனி சண்டை வேண்டாம், இனி கெட்ட வார்த்தை வேண்டாம், எல்லாவற்றையும் எடுக்கிறேன் என்று இந்த 15 நாட்களை தொடர்ந்து தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்க 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 உங்களை நீங்களே ஏர் உழுது கொண்டிருக்கிறீங்களா? இதோ உங்களுக்காகவே எலியாவின் தேவன் ஒருவர் இந்த ராத்திரியில இறங்கி வருகிறார். எலியாவின் தேவன் ஒருவர், எலியாவின் தேவன் ஒருவர் எலிசாவின் மேல் சால்வை போட்டது சத்தியமே. ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் எலிசா உனக்கு அறிமுகம் இல்லாம இருக்கலாம், உனக்கு பெரிய அறிமுகம் இல்லாம இருக்கலாம், நீ ஆசைகளை போல இல்லை, நீ சீரியாவின் தளபதி போல இல்லை, நீ எகுவை போல இல்லை, நீ ஒரு சாதாரணமானவன். ஆனால் நீ ஏர் உழுததை கர்த்தர் கண்டபடியால் இதோ உனக்காக சால்வை இறங்கி வருகிறது. நீங்கள் கைகளை தட்ட 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 லிபகபகபகபட துடபலதி. பெரியவன் அல்ல, பெரியவனை அல்ல, பெரியவனை அல்ல, சாதாரண எலிசாவை தேடி வந்த தேவனுடைய கை, தேவனுடைய கை இந்த ராத்திரி அநேகர் மேல் தம்முடைய சால்வையை தேவன் போடுவார். கவனிங்கள், இவன் சால்வையை போட்ட மாத்திரத்தில் எலிசாவுடைய ரியாக்ட கவனிங்கள். அந்த 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சால்வை போட்டவுடன் அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி என் தகப்பனையும் தாயும் முத்தம் செய்து உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அல்லேலூயா. ஒரே ஒரு சால்வை போட்டவுடனே இந்த எலிசாவுடைய ரியாக்ட கவனிங்கள். இனி எனக்கு அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம் என்று விளைக்கிரயத்தோடு தியாகத்தோடு எலியாவுக்கு பின்னாடி ஓடி போகிறார். நான் கேட்கிறேன், எலியா எலிசாவை பார்த்து கர்த்தர் எனக்கு பின்னாடி உன்னதா பிரயோஜனப்படுத்துவார் என்று எலியா சொன்னாரா? இல்லை. என்னைக்காவது எலிசாவை தேடி நீ போ, என்னுடைய சால்வை போடு, கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொண்டார், நீ தான் தீர்க்கதரிசி என்று எலியா எலிசாவை பார்த்து சொன்னாரா? இல்லை. என்னைக்காவது எலியா எலிசாவை பார்த்து இப்படி சொன்னாரா? பயப்படாத, நான் கர்த்தர் உன்னை ஒரு நாள் பிரயோஜனப்படுத்துவார், என்னை அனுப்பினது கர்த்தர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர். எங்கேயோ இருந்த நான் ஜெபிக்கும் பொழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லி நான் வந்தேன் என்று எலியா எலிசாவோடு ஒரு நாளும் சொல்லவில்லை. ஆனால் நடந்தது என்ன? ஒரு சின்ன தொடுதல் வரும் பொழுது அதற்கு எலிசா யார் தெரியுமா? பெரிய விளைக்கிரயங்களை கொடுத்தவன் மேலதான் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும். அல்லேலூயா. கவனிங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சிலரை பேர் சொல்லி அழைத்தா கூட நமக்குள் அந்த கடினங்கள் வருகிறது. ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றினால் கூட நமக்குள் கடினங்கள் வருகிறது. திடீரென்று நம்ம ஜெபித்து நித்திரை செய்யும் பொழுது திடீரென்று நமக்கு ஒரு சொப்பனங்கள் வந்துவிட்டா அந்த சொப்பனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ராத்திரி ஜெபிக்கிற மனநிலைமை இல்லை. ஆனா இந்த எலிசா யார் தெரியுமா? எனக்கு வெளியரங்கமான தொடுதல் வருதோ இல்லையோ, என்னை வெளியரங்கமாய் பேர் சொல்லி அழைக்கிறாரோ இல்லையோ, என் மேல சின்ன தொடுதல் வந்தாலோ
அந்த சின்ன தொடுதலுக்கு நான் பெரிய பெரிய விளைக்கரைகளை தருவேன் என்று சின்ன தொடுதலுக்கு பெரிய விளைக்கரை கொடுத்தவனை தேடிதான் தேவ அபிஷேகம் இறங்கி வந்தது. இன்றைக்கு சர்வ வல்லமையில தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? சின்ன சின்ன தொடுதலுக்கும் யார் பெரிய விளைக்கரையும் தருவது? சின்ன சின்ன தொடுதலுக்கும் யார் பெரிய விளைக்கரையும் தருவது? ஒரு ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது இது கர்த்தரே என்னோடு பேசுகிறார் என்று இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு ராத்திரியில ஜெபிக்கிறது யார்? சின்ன சின்ன தொடுதலுக்கு பெரிய பெரிய தியாகம் செய்த எலிசாவின் தேவன் இன்றைக்கு உங்கள் தேவனாய் வெளிப்படட்டும். பாஸ்டரோட பேசும்போது சொன்னாரு, ஒரு 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 பர்பிள் நிறம் ஒன்று உண்டான உடனே ஒரு சென்சிட்டிவ், இந்த இருதயம் எல்லாம் தேவன் பேசுவோம் சென்சிட்டிவ். இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சென்சிட்டிவான ஹார்ட்டை தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க, முன்னாடி ஆராதிக்கும் பொழுது கண்களை தார தாரைய கண்ணீர் வடித்து ஆராதிப்போம். இங்க ஆராதிக்க நாம் கண்ணை திறக்கும் போது மூளையில இருப்போம், மெய் மறந்து ஆராதிப்போம், உள்ளம் திறந்து ஆராதிப்போம், இருதயம் சென்சிட்டிவா இருக்கும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனா இன்னைக்கு ஆராதிக்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். இந்த பாடல் எனக்கு தெரியும், இந்த வரி இதுக்கு அப்புறம் இதுதான் வரும் என்று எனக்கு தெரியும். இன்னைக்கு போனை பார்த்து ஆராதிக்க பழகிட்டோம். முன்னாடி ஆராதிக்கிற விதங்களுக்கும் இப்ப ஆராதிக்கிற விதங்களுக்கு வித்தியாசம் வந்து விட்டது. ஏனென்றால் முன்னாடி சின்ன தொடுதல் வந்தாலும் பெரிய விளக்கரேன் தர ஆரம்பித்தோம். நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்தா ஒரு தேவ தூதன் வந்தது போல ஒரு சந்தோஷம் வரும். ஓ தேவ மகிமை வந்தது போல சந்தோஷம் வரும். சின்ன தொடுதலை கூட ஒரு பெரிய பெரிய விளக்கரேன் தர ஆரம்பித்தோம். அதிகாலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் வந்துட்டா கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று அந்த நாள் முழுவதும் கொண்டாடினவர்கள் இன்னைக்கு 1000 வார்த்தைகள் வந்தாலும் அந்த வார்த்தையில கொண்டாடாமல் போவதற்கு காரணம் என்ன? இருதயங்கள் கடினப்பட்டு விட்டது, இருதயங்கள் கடினமாய் மாறிவிட்டது. ஜபரைய திறந்த பல நாளாயிற்று, ஜப பிரசனத்தை அனுபவித்து பல நாளாயிற்று. இன்னைக்கு யாரும் மறுதலிக்க முடியாது. இன்றைக்கு 21 நாள் இருக்கிறது உண்மைதான். இது பிரசங்க நேரமே ஒழிய இது ஜப நேரம் அல்ல. ஜப நேரம் என்றால் என்ன? பிரசங்கம் முடிந்து விடன வீட்டுக்கு போய் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறீங்களே, இதுதான் மெய்யான உபவாசம். ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட்டை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எலிசாவை தேடி வந்ததற்கு காரணம், ஆண்டவர் எலிசாவை மேல வருவதற்கு காரணம், ஒரு சின்ன தொடுதலை தரும் பொழுது அவன் விளைக்கரையம் அதிகமானது. அடுத்த வாரம் பாடல் ஆராதனை நீதான் என்று ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அதற்கு 7 நாள் உபவாசத்தோடு வருகிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒரு சென்சிட்டிவ், ஆண்டவர் பேசுவதை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, வேகமாய் வாசிக்கலாம், வேகமாய் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3, 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை. எல்லாரும் சொல்லுங்க, உன்னை போஷிக்க. எல்லாரும் சொல்லுங்க, காகங்களுக்கு கட்டளை இடுவேன். சொல்லுங்க, கட்டளை இடுவேன். இடுவேன் என்றால் என்ன அர்த்தம்? எலியாவே, உன்னோடு பேசி முடிச்சவுடன் நான் போய் காகத்துக்கு கட்டளை இடுவேன். நடந்தது என்ன? இந்த வார்த்தை சொல்லி முடித்தவுடன் எங்கெங்கோ இருக்கிற காகங்கள் பறந்து பறந்து வந்து, ஆண்டவரே உங்க வாயில என் பேரை சொன்னீங்களே, இதை நான் செய்வேன் என்று எலியா மறைந்து ஒளிந்திருக்கிற எலியாவை தேடி காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அல்லேலூயா. கட்டளை இடுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு எங்கோ இருக்கிற காகங்கள் பறந்து 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 எலியாவை போஷிக்க தேவன் அனுக்கிரகம் தந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, கட்டளை இடுவேன். சொல்லுங்க, கட்டளை இடுவேன். சத்தமா சொல்லுங்க, என்னது? கட்டளை இடுவேன். கவனிங்கள், கட்டளை இடுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு காகங்கள் எலியாவை தேடி போஷித்தது. ஆமாவா? இப்ப அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்கள். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை. விதவைக்கு சொல்லுங்க, விதவைக்கு கட்டளை
இட்டேன். கவனிங்க, இட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? எலியாவே உன் கூட பேசுவதற்கு முன்னதாகவே நான் அந்த விதவைக்கு கட்டளை இட்டேன். அல்லேலூயா. அப்ப காகத்திற்கும் இந்த சாரிபத்து விதவைக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த காகங்களுக்கு ஆண்டவர் அப்புறமா தான் போய் கட்டளை இட்டார். ஆனா இந்த சாரிபத்து விதவைக்கு எலியாவோடு பேசுவதற்கு முன்பதாகவே அதற்குரிய சொல்யூஷனை தருவதற்கு ஏற்கனவே தேவன் கட்டளை இட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏற்கனவே கட்டளையிட்டார். சத்தமா சொல்லுங்க, ஏற்கனவே கட்டளையிட்டார். ஜெபத்தோடு கவனிங்கள். அப்ப இந்த எலியா பெரிய ஆசை, கட்டளை இடுவேன் சொன்ன காகமே என்னை தேடி வந்து பகலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அப்ப கட்டளை இடுவேன் சொன்ன காகமே இவ்வளவு செய்தது உண்மை என்றால், கட்டளை இட்டேன் என்று சொன்ன இந்த சாரிபாத்தின் விதவை என்னென்ன தருவாள் என்று சந்தோஷத்தோடு எலியா இந்த சாரிபாத்துக்குள்ளர போக தொடங்கினாள். கவனிங்கள், எலியா உள்ளர போனவனே சாரிபாத்தை பார்க்கிறான். இந்த எலியா அந்த சாரிபாத்து போன உடனே இந்த சாரிபாத்து விதவையும் எலியாவை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இவர் வந்து பார்க்கிறாரு. காகங்களுக்கு கட்டளையிட்ட பொழுது காக்கா என்ன தேடி வந்துச்சு. ஆமாதானே? இப்ப கட்டளை இட்டேன் என்று சொன்ன இந்த சாரிபாத்து விதவை தான் யாரை தேடி வரணும்? ஆமாவா இல்லையா? இப்ப இவர் வெக்கத்தை விட்டு இவரே கேட்கிறாரு, அம்மா ஸ்தோத்திரமா அப்படின்றாரு. இந்த அம்மா இருந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். இவருக்கு புரியல, காக்காவே தேடி வந்துச்சு. இந்த அம்மாக்கு இன்னும் இவர் மறுபடியும் கேட்கிற, எனக்கு கொஞ்சம் குடிக்க. இந்த அம்மா பார்க்குது, நானே பஞ்சத்தில் இருக்கிறேன். இப்போ போய் இந்த பாஸ்டர் வந்திருக்கிறாரு பாரு. ஓ, மன வேதனையோடு தண்ணி எடுக்க உள்ளர போனா இந்த பாஸ்டர் சொல்றாரு, தண்ணி மட்டும் வேணாம், எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா. இந்த அம்மா சொல்லுதா, பாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா பாஸ்டர்? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக ரெண்டே விறக பொறுக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப போய் அடை வேணும், அப்ப வேணும், தண்ணி வேணும்னு போய் கேட்கறீங்களே, ஏன் பாஸ்டர் இப்படி கேட்கறீங்க? இப்ப கவனிங்கள், இந்த எலியா வெக்கத்தை விட்டு கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எனக்கு கொஞ்சம் அடை வேணும், கர்த்தர் உன்னை அனுப்பினார். இந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒண்ணும் தெரியலையே, யார் நீங்க? இந்த அம்மா சொல்லுது, யார் நீங்க? இந்த அம்மா சொல்லுது, யார் நீங்க? உன் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இப்ப கவனிங்கள், இப்ப எலியா பார்க்கிறார், ஐந்தறிவுள்ள காகங்கள் கூட தேவன் சொன்னதை கேள்விப்பட்டு என்னை தேடி வந்தது. இந்த அம்மா சொல்லுது, ஆண்டவர் என் கூட பேசலையே, ஆண்டவர் எனக்கு தரிசனமாகலையே, நீங்க வர்றீங்க என்று ஆண்டவர் எனக்கு சொல்லலையே. ஆனா தேவன் சொன்னார், இல்லை நீ பேசுறேன்னு சொல்ற, ஆனா நான் உனக்கு கட்டளையிட்டேன். இப்ப நம்ம சொல்றோம், ஏசப்பா என் கூட பேசல பாஸ்டர், ஏசப்பா என் கூட பேசல பாஸ்டர், நான் ஊழியத்துக்கு வரணும் என்று ஆசைப்பட்டேன், ஆனா ஏசப்பா என் கூட பேசல. இந்த சண்டே கிளாஸ் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டேன், ஆனா ஏசப்பா என் கூட பேசல. இந்த வாலிப ஊழியத்தை செய்ய ஆசைப்படுறேன், ஆனா ஏசப்பா என் கூட பேசல. ஆனா இயேசு சொல்ற, இல்லை, எத்தனை முறை உன்னை தேடி நான் வந்தேன் தெரியுமா? எத்தனை முறை உன்னோடு கூட பேசணும் தெரியுமா? இந்த ஊழியத்தை செய்யணும் என்று நான் கூட பேசினேன், இந்த கிராம ஊழியத்தை செய்யணும் என்று கூட பேசினேன், இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யணும் என்று பேசினேன். ஆனா இப்ப நம்ம சொல்றோம், என் கூட தேவன் பேசல, என் கூட தேவன் பேசல. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, எலியாவே காகத்துக்கு கட்டளையிட்ட நான், இந்த சாரிபாத்துக்கும் கட்டளையிட்டது நான். ஆனா இந்த சாரிபாத்து விதவை சொல்றா, கர்த்தர் காக்காவோடு தான் பேசினாரே ஒழிய என்னோடு தேவன் பேசவில்லை. இன்றைக்கு ஜெபத்தோடு கவனிங்கள். இன்றைக்கு நம்முடைய சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் என் கூட பேசல, ஆண்டவரை கூட பேசல. கர்த்தர் சொல்றாரு, எத்தனை முறை இந்த பிரசங்க பீடத்தில் இருந்து நான் உன்னோடு கூட முகமுகமாய் பேசினேன், எத்தனை முறை உன் ஜபரைக்குள் போகும் பொழுது உன்னை பாரப்படுத்தி நான் உன்னோடு கூட பேசினேன், எத்தனை முறை சொப்பனத்தை தந்து உன்னோடு கூட பேசினேன். ஆனா நான் சொல்றோம், என் காது கேட்கல, என் காது கேட்கல. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், ஒரு நிமிடம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய காதுகள் கேட்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் பேசியோ இன்னைக்கு நம்முடைய இருதயம் உணராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு சபை பொய் சொல்ல ஆரம்பித்தது, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டோம்.
கர்த்தர் பேசவில்லை, கர்த்தர் பேசவில்லை. இந்த எலியாவை அனுப்பினது கர்த்தர் தான். நம்முடைய பாஸ்டரை இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு அனுப்பினது கர்த்தர் தான். இது இந்த சாரிபத்துக்கு புரியல. சாரிபத்து விதவையே, இந்த எலியாவை நான் தான் அனுப்பினேன், நீ மட்டும் ஏற்றுக்கொண்டு பார். பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன் வீட்டில் அப்பமும் திராட்சை ரசமும் தண்ணீரையும் குறைவுவது இல்லை. நீ வேணுமா செக் பண்ணி பாரு, நீ வேணுமா செக் பண்ணி பாரு. இந்த வார்த்தை ஏற்றுக்கோ. கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து, என் காது திறக்கட்டும், என் காது திறக்கட்டும், என் காது திறக்கட்டும். இந்த 15வது உபவாச நாளில் அநேகருடைய காதுகள் திறக்கப்படட்டும். லிபகபகபட ஜபடலது ரிபலபலபல துரலபலதியா ரகந்தனமன துடபடபட துரலபலதி. சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் கூட நீங்க பேசுகிற விதத்தை நான் புரிந்து கொள்ளட்டும். என் காது திறக்கட்டும், என் காது திறக்கட்டும், என் காது திறக்கட்டும். எனக்காக தான் எலியாவை அனுப்பினீர், எனக்காக தான் இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்சை தந்தீர், எனக்காக தான் பாஸ்டர் கிறிஸ்துதாச தந்தீர், எனக்காக தான் இந்த 21 நாள் உபவாசம். இது எனக்காக, இது எனக்காக, ஆம் இது எனக்காக. என் காது திறக்கட்டும், என் காது திறக்கட்டும், என் காது திறக்கட்டும். ஓ ஜீசஸ், இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை நான் செய்றேன், இந்த வாலிப கூட்டத்தை நான் நடத்துறேன், இந்த கிராம ஊழியத்தை நான் செய்றேன், என்னால என்னென்ன முடியுமா நான் செய்றேன். ஓ கர்த்தர் பேசுகிறது என் காது கேட்கட்டும். ரீமா கப கப நமடது ரிபலபலபல துரலபலதியா ரந்தன தண்டர துரலபலதியா ஸ்வரலபே. கேளு 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 கேளு. இந்த ஸ்திரீ சொன்னா, நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு செத்து போக எனக்கு கொஞ்சம் 2 விறகு பிறக்கிற. ஏன் தெரியுமா காது கேட்கல? உன்னுடைய உலகத்தின் பாரத்தை அதிகமா நீ பேசுறதினால் பரலோக சத்தம் தடைபடுகிறது. ஜெபிங்க 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 ஜெபிங்களே. ஓ இனி நான் சாவில்லை, என் பிள்ளையை நானும் மரிப்பது இல்லை. கர்த்தர் என்னை போஷிப்பார். விசுவாசமாய் பேசி பாருங்கள். கர்த்தர் பேசுவது சில பேருடைய காது பிரதியட்சமாய் கேட்கட்டும். ரிபகபகபடபடா ரிபலபல துரலபலதி ராஸ்மன தண்டன துடபலதி. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எப்ப பார்த்தாலும் வியாதி, எப்ப பார்த்தாலும் பலவீனம், எப்ப பார்த்தாலும் பஞ்சம், எப்ப பார்த்தாலும் கடன். இதை சொல்லுவதை நிறுத்து. இதை சொல்றதுனாலதான் அநேக முறை உன் காது கேட்காம இருக்கிறது. இதை சொல்லுவதை நிறுத்தி விட்டு இந்த எலியாவை கர்த்தர் தான் அனுப்பினார். இந்த பஞ்சத்திலையும் நான் ஊழியம் செய்வேன், இந்த நெருக்கத்திலையும் தேவனுக்காக வாழுவேன். நானும் என் பிள்ளையும் மாத்திரமல்ல, முதலாவது ஊழியருக்கு தருவேன் என்று நீங்கள் விசுவாசமாய் ஓட ஆரம்பித்து விட்டார். காதுகள் திறக்கும். பஞ்சம் முடியும் வரை கர்த்தர் போஷிக்கிற விதங்கள் ஒரு நாளும் குறைவது இல்லை. சொல்லுங்க, பேசுங்கப்பா. என் காது கேட்க பேசுங்க, என் காது கேட்க பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் காது கேட்க பேசுங்க. இனி நான் கடினப்பட மாட்டேன், இனி நான் கடினப்பட மாட்டேன். எலியாவை நீங்க தான் அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த பஞ்சம் உங்களால இந்த ஊழியக்காரர் அனுப்பினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் நெருக்கத்தில் இந்த ஊழியத்தை நீங்க தந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வியாதியின் நேரத்தில் இந்த சபையை நீங்க தான் தந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனி என் காது கேட்கட்டும். என்னோடு கூட பேசு, என்னோடு கூட பேசு. தெய்வமே பேசும், தெய்வமே தெய்வமே பேசும், தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எலியாவின் தேவன் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும், தெய்வமே தெய்வமே பேசும், தெய்வமே. எலியாவின் தெய்வம், எலியாவின் தெய்வம். கைகளை உயர்த்தி தெய்வமே
தெய்வமே எலியா கடைசி ஒரு முறை தெய்வமே தெய்வமே சொல்லுங்க தெய்வமே சொல்லுங்க தெய்வமே தெய்வமே சொல்லுங்க தெய்வமே என் காது திறக்கட்டும் உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும் தெய்வமே பேசுங்கப்பா பேசுங்கப்பா அந்த காகம் கூட உங்க சத்தம் கேக்குது முசுக்கொட்டை செடி கூட உங்க சத்தம் கேக்குது எகிப்தின் தவளை கூட உங்க சத்தம் கேக்குது எகிப்தின் பெண்கள் கூட சத்தம் கேக்குது எகிப்தின் தண்ணீர் கூட உங்க சத்தம் கேக்குது இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் உங்க சத்தத்தை கேட்கும் பொழுது தேவ சாயலை படைத்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டு உங்களுடைய சாயலை வருகிற நான் மாத்திரம் ஏன் உங்க சத்தத்தை கேட்க கூடாது ஏன் உங்க சத்தத்தை கேட்க கூடாது ஓ தகப்பன் சத்தத்தை கேளாத பிள்ளைகள் உண்டோ தகப்பன் சத்தத்தை கேளாத பிள்ளைகள் உண்டோ எனக்கு உங்க சத்தம் கேட்கணும் என் காது உங்க சத்தம் கேட்கணும் நீங்க பேசுவதை நான் புரியணும் இந்த எலிசா சின்ன தொடுதல் வரும் பொழுது பெரிய பெரிய விளைக்கரைகளை கொடுத்தாது இந்த ராத்திரி நேரத்தில் இந்த 15வது நாள் ராத்திரி நேரத்தில் அந்த கிருபையை மேலே இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் யாராகிலும் இருப்பது உண்மை என்றால் நல்ல கையை தட்டி வாயை திறந்து பரலோக தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் என் இருதயம் திறக்கப்படட்டும் என் காதுகள் திறக்கப்படட்டும் என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர் பேசுவது இனி நான் அலட்சியமாய் இருக்க கூடாது ஆண்டவர் பேசுவது இனி நான் அசால்ட்டா எண்ணக்கூடாது அது அசதியை எண்ணினா என் குடும்பம் தான் பஞ்சத்தில் அகப்படும் இனி என் காது திறக்கட்டும் இனி என் காது திறக்கட்டும் இனி கர்த்தர் பேசுவது என் காது கேட்கட்டும் தெய்வமே பேசும் தெய்வமே தெய்வமே எலியாவின் தேவன் இருக்க எலியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கவனிங்கள் ஒரு சின்ன விளக்கரைகளை தரும் பொழுது அதை பெரிதாய் நினைத்து போராடினவனுக்கு கர்த்தர் பெரிய பெரிய அபிஷேகத்தை தந்தது உண்மை எனக்கு சொல்ல நேரமில்லை வேகமாய் அந்த அதிகாரத்தை வாசிங்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்கள் அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் அல்லேலூயா இப்ப இரண்டாவது எலிசா செய்வது கவனிங்கள் ஒன்று ஒரு சின்ன தொடுதல் வரும் பொழுது அதுக்கு பெரிய விளக்கரை கொடுத்தவன் மாத்திரமல்ல இப்ப இவன் பார்க்கிறா நான் எலியாவை பின்னாடி போறேன் இதுவரைக்கும் யார் என்னை என்னென்று சொல்லி அழைத்தார்கள் 12வது ஏரை ஓட்டினவன் என்று சொல்லிதான் அழைத்தார்கள் இப்ப எலிசா செய்வது என்ன தெரியுமா எது என் பேரா இருந்ததோ எது என் அடமொழியா இருந்ததோ எது என் நம்பிக்கையா இருந்ததோ எது என் அடைக்கலமா இருந்ததோ எது என் வருமானத்தை தருதா இருந்ததோ அந்த ஏறு மாடுகளை பிடித்து அடித்து மரமுட்டுகளால் அதை சமைத்து ஜனங்களுக்கு கொடுக்க தொடங்கினான் அல்லேலூயா ஏன் தெரியுமா எலிசா மேல் அபிஷேகம் வந்தது எலிசா யார் தெரியுமா எலிசா விட்டுட்டு வந்தவன் அல்ல எலிசா அழித்து விட்டு வந்தவன் எலிசா எரித்து விட்டு வந்தவன் எலிசா கொன்று விட்டு வந்தவன் ஆகையதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எலிசாவை அக்கினியாய் பிரயோஜனப்படுத்தினார் கவனிங்க பேதுரு இயேசு மரித்தவுடன் இந்த பேதுரு விட்டுட்டு வந்த அந்த படவுல மறுபடி ஏறிட்டான் ஆனா இந்த எலிசா வானத்துல ஏறும் பொழுது ஏன் எலிசாவால வீட்டுக்கு போக முடியல தெரியுமா ஏன்னா இவன் விட்டுட்டு வந்தவன் அல்ல இவன் எல்லாவற்றையும் அடித்து சாம்பலாக்கி சமைத்து அதை சுட்டெரித்து எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து அவன் ஆரம்பித்தது மறுபடி ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கிறார் அல்லேலூயா
இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரை தெரியுமா பிரயோஜனப்படுத்த முடியும்? கர்த்தர் யாரை நம்பி தெரியுமா அபிஷேகத்தை தருவார்? ஆண்டவர் யாரை நம்பி தெரியுமா பின்னாடி இருக்கிறவனை வேண்டும் என்று முன்னாடி கொண்டு வருவார்? தன் அடைக்கலம், தன் பேர், தன் கௌரவம், தன் மாம்சம், தன்னுடைய இச்சை எல்லாவற்றையும் அழித்து சுக்குநூறாய் உடைத்து சாம்பலாக்கி எரித்து தேவனுக்காக வருகிற ஒரு எலிசாவை கொண்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கவனிங்க, எல்லாவற்றையும் விட்டு இப்ப எலியா பின்னாடி போறாரு. ஏறத்தாழ 10 வருஷம் மேல. எலிசாவுடைய பேர் என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்த எலிசா. அவன் பேர் என்னது? அவர் பெரிய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்ல. அவர் மைக்க பிடிச்சு ஆராதனை பண்ணல. அவருக்கு பிரசங்கத்தை நேர தரல. அவர் செய்ததெல்லாம் கைகளுக்கு நீர் வார்த்தான், பாய்களை விரித்தான், பாத்ரூமை கழுவினான், ஒரு சபையெல்லாம் சுத்தம் பண்ணான். ஏறத்தாழ 10 வருடத்துக்கு மேலாய் இந்த எலிசா ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபராய் இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது. எலியா பரலோகத்துக்கு ஏற சமயம் வரும் பொழுது 50 தீர்க்கதரிசிகள் கேட்கிறாரு, எலியா வானத்துக்கு ஏறுவார், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் என்று கேட்டு நேரா எலியா கிட்ட போகும்போது கேட்டார், எலிசா உனக்கு என்ன வேணும்? இந்த எலிசா சொல்றாரு, நீங்க கூப்பிட்ட உடனே பின்னாடி வந்திருந்தா உங்க மேல இருக்கிற சால்வா ஒண்ணு போது என்று நான் சொல்லியிருப்பேன். என் தாய் தகப்பனையும் வெறுத்து ஏர்மாடுகளை அடித்து உடைத்து எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி விலைக்கரையும் அதிகமாய் கொடுத்ததினால் நான் கேட்கிறேன், எனக்கு ஆவின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வேணும். அதிக தியாகம் செய்கிறவன் தான் அதிகத்தை தர முடியும். அதிகமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான் அதிகத்தை கேட்க முடியும். 21 நாள் தேவனுடைய பாதத்தில் இருந்த நீங்கள் தான் இன்றைக்கு அதிகத்தை கேட்க முடியும். வீட்டில் சாப்பிட்டு தூங்கினவன் அல்ல. இன்றைக்கு ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களால தான் அதிகமாய் கேட்க முடியும், அதிகத்தை கேட்க முடியும். 50 தீர்க்கதரிசிகள் வேடிக்கை பார்க்கிறார். ஆனா எலிசா சொல்லுகிறார், என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் பட்ட பாடுகள், நான் செய்த விளக்கரையங்கள், என்னுடைய தியாகம் அதிகம். என்னால எலியா மேல போகும்போது வேடிக்கை பார்க்க முடியாது. எனக்கு தேவை ஆவின் வரங்கள் இரட்டிப்பாய் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க விளக்கரை நிறைய செஞ்சீங்களா? அதிக நேரம் தேவ பாதத்தில் இருந்தீங்களா? அதிகமாய் தேவனுக்காக வாழுவென்று பொருத்தனை செஞ்சீங்களா? அதிகமாய் அதிகாலை இருட்டோடு எழுந்தீங்களா? அதிகமாய் உபவாசத்தில் தேவனோடு சஞ்சரித்தீங்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ அதிகமாய் தேடின எலிசாவை மேல் இரட்டிப்பான வல்லமை இறங்கி வந்தது சத்தியமே. ஆனால் இந்த ராத்திரி சர்வ வல்லமையில தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், வேற யாருக்கும் இல்ல, அந்த சால்வை விழுந்த உண்மையில்தான் ஆவின் வரங்களை நான் இரட்டிப்பாய் தருவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை தருவார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுகிறவர்கள் முழங்கால் படியிடலாம். எழுந்து நிற்கிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கலாம். ஒரு 2 நிமிடம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். நீரேயானார் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்றார். அதற்கு இயேசு வா என்றார். யார் பிரயாசப்படுகிறானோ அவனை பரலோகம் வா என்று அழைக்கும். 50 தீர்க்கதரிசிகள் வேடிக்கை பார்த்தவர்கள் வரங்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை. தகப்பன் தாயை விட்டு வந்து ஏர்மாடுகளை துண்டித்தவன் கேட்கிறான், எனக்கு ஆவின் வரங்கள் இரட்டிப்பாய் வேணும். யார் அதிக விளக்கரேன் தந்தது? யார் அதிகமாய் ஜெபித்தது? யார் அதிகமாய் மன்றாடினது? யார் அதிகமாய் தெய்வத்தை தேடினது? யார் அதிகமாய் தேவன்தான் வேண்டும் என்று புலம்பினது? யார் அதிகமாய் தேவனுக்காக சாதிப்பேன் என்று சொன்னது? என் வாழ்க்கை தேவனுக்கு, என் இருப்பிடம் தேவனுக்கு, எனக்கு ஆவின் வரங்கள் வேணும், எனக்கு அபிஷேகங்கள் வேணும், எனக்கு கிருபைகள் வேணும், வியாதிகளை சுகமாக்குற வரங்கள் வேணும், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரங்கள் வேணும், சுவிசேஷம் தைரியமாய் சொல்லுகிற கிருபை வேணும். கேளு 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 கேளு. யாருக்கு தேவன் தராரோ இல்லையோ, எலியாவின் பின்னாடி போன எலிசாவுக்கு நிச்சயம் தேவன் தந்தது உண்மையே. ஆனால் இன்றைக்கு அதிக ஜெபித்தது யார்? அதிகமாய் புலம்பினது யார்? அதிகமாய் தேவனை தேடினது யார்? இப்பொழுது
அந்த தேவனுடைய அனுக்கிரகங்கள், இப்பொழுது அந்த தேவனுடைய அனுக்கிரகங்கள் எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். லீமா கப கபண்ட துடுல சபன தூரல பலதியா ஓரமன சம்பன தூரல பகபல திரபா ருசபர பௌகண்டன கடகடகட தியாஸ்பரலபா. அதிகமாய் ஜெபித்தனே, அதிகமாய் ஓடினேனே, அதிகமாய் சபைக்கு ஊழியம் செஞ்சேனே, அதிகமாய் ஜெபத்தில் கலந்து கொண்டேனே. நான் கர்த்தரனை வெறுமையை விட்டுருவாரா? கர்த்தரனை வெறுமையை விட்டுருவாரா? இல்ல இல்ல இல்ல. உனக்கே தெரியாமல் ஆவின் வரங்கள் மேல இறங்கி வரும். ஒரு நாள் நீ சால்வையை முறுக்குவ. எலியாவின் தேவன் எங்கே என்று நீ யோர்தானை அடிக்கும் பொழுது எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் உன் மேல இரட்டிப்பாய் வந்தது என்று உன்னை குறித்து ஏளனமாய் பேசின 50 தீர்க்கதரிசிகள் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இரட்டிப்பாய் வந்தது. கண்டு ஆச்சரியப்பட்டது போல் போகும்பொழுது அற்பமாய் போன எலிசா மறுபடி திரும்பி வரும் பொழுது ஒரு தேவ மனிதனாய், அபிஷேகம் சுமந்த மனிதனாய், வரங்கள் நிறைந்த மனிதனாய் 21 நாள் வெறுமையாய் போன உன்னை, வெறுமையாய் சபைக்கு போன உன்னை 21 நாள் முடிந்த நீ வீட்டுக்கு போகும் பொழுது பழைய எலியா அல்ல, பழைய எலியா அல்ல. பிதாக்கள் மேல வைத்த கிருபை, பிதாக்கள் மேல வைத்த அபிஷேகம், பிதாக்கள் மேல வைத்த தேவ திட்டத்தை கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். இனி சொல்லும் இந்த சமுதாயம், சொல்லும் இந்த சமுதாயம், சொல்லு நீ முந்தி இருந்தது போல இல்ல. உன் ஜெபத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம், இந்த ஊழியத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம், இந்த ஆராதனை ஏதோ ஒரு வித்தியாசம், இந்த வீட்டில் ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது. ஏனென்றால் இந்த யோர்தான் இரண்டாய் பிளக்கிறதே. எலியாவின் தேவன் உன்னோடு கூட தான் இருக்கிறார். லீமான சப கபலது சபர் சபகமலதி ரீமன சபகபலதூரல பலதியா ஸ்மிட்டரலது சபல ரபகபலதூரல சபலபலதி. நான் ஒரு தரிசனத்தை, இப்படி என் கண்கள் திறக்கப்படுகிறது, நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். இந்த பலிபீடத்தில் அநேக வஸ்திரங்கள் அடுக்கப்படுகிறது, அநேக வஸ்திரங்கள் அடுக்கடுக்கை அடுக்கப்படுகிறது, அநேக வஸ்திரங்கள் அடுக்கப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவ சத்தம் என் காதுகள் கேட்க சொல்லுகிறார், இதை பகிர்ந்து கொடுக்கிறது தான் இந்த சபையினுடைய அழைப்பு. ஒரு சாதாரணமானவனுக்கு வஸ்திரம் பகிர்ந்து கொடுக்கப்படும். யார் ஜெபிக்கிறவன் அவன் மேல் அந்த வஸ்திரம், யார் கிருபை உள்ளவன் அடையாளம் கண்டு, அடையாளம் கண்டு போஷிக்கிறது அந்த சபையின் அடையாளம். இந்த சபையின் அழைப்பு வஸ்திரங்கள் வைக்கப்படுகிறது, வஸ்திரங்கள் ஆங்காங்கே வைக்கப்படுகிறது. இன்றைக்கு 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 சர்வ வல்லமையுள்ள தேவன் அநேகருக்கு அந்த புதிய வஸ்திரத்தை, அந்த புதிய வஸ்திரத்தை, இதுவரைக்கும் இந்த சால்வை உன்னிடத்தில் இல்லை எலிசா, நீ அதிக பிரயாசப்பட்டதினால் இனி அந்த சால்வை உன்னை விட்டு விலகுவது இல்லை. இனி இந்த சால்வையோடு தான் நீ ஊழியம் செய்ய போற. இதோ புதிய சால்வை வருகிறது, புதிய வஸ்திரங்கள் வருகிறது, புதிய அனுக்கிரகங்கள் வருகிறது. வெண்மையானவரே மேக ஸ்தம்பமே, வெண்மையானவரே மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த ஆனந்த. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும்